சங்கீதம் 103:15-16. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்களிடம் ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசப்போவதில்லை. நம்முடைய காலடியில் தினமும் பார்க்கிற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் பேசப்போகிறேன். புல். நாம் புல்லை பார்க்கும்போது பெரிதாக கவனிப்பதில்லை. அதன் மேல் நடந்து செல்கிறோம், அதை மிதித்து செல்கிறோம். அது காய்ந்து விட்டால் கூட புல்தானே என்று கடந்து போய்விடுகிறோம். ஆனால் அதே புல்லுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். காலை நேரத்தில் புல்லின் மீது பனித்துளி படும்போது அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. சூரியன் உதிக்கும்போது அது பசுமையாக இருக்கும். ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமானால் அது வாட ஆரம்பித்துவிடும். அதை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்பது போல் இருக்கிறது. மனிதனே, உன் வாழ்க்கையும் இதுபோலத்தானே? நேற்று இருந்த நிலை இன்று இருக்கிறதா? நேற்று நம்மோடு இருந்த சில மனிதர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார்களா? நேற்று நமக்கு இருந்த பலம் இன்று இருக்கிறதா? நேற்று இருந்த சூழ்நிலை இன்று இருக்கிறதா? எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தான் வேதாகமம் சொல்கிறது, ஏசாயா 40:7-8, ஜனமே, புல் புல் உலரும், பூ உதிரும், மனிதன் மாறுவான், சூழ்நிலை மாறும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் மாறாது. ஒருவேளை இன்று உங்கள் வாழ்க்கையும் ஒரு காய்ந்த புல்லை போல இருக்கலாம். ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தீர்கள். ஒரு காலத்தில் உங்கள் சிரிப்பு இருந்தது. ஒரு காலத்தில் உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தார்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்தன. ஆனால் இன்று எல்லாமே காய்ந்து போனது போல தோன்றலாம். என்னுடைய வாழ்க்கை இனிமேல் இப்படித்தானா? எனக்கு மீண்டும் சந்தோஷம் வருமா? நான் இழந்ததை மீண்டும் பெற முடியுமா என்று உங்கள் மனதுக்குள் கேட்கலாம். ஆனால் காய்ந்த புல்லை பார்த்து மழை வராது என்று சொல்ல முடியாது. இன்று காய்ந்து கிடக்கும் நிலம் நாளை மழை பெய்தால் மீண்டும் பசுமையாகலாம். அதேபோல் இன்று உங்கள் வாழ்க்கையும் எவ்வளவு காய்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் தொட்டால் அது மீண்டும் பசுமையாகலாம். நம்மால் மாற்ற முடியாததை ஆண்டவர் மாற்ற முடியும். நாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை தர முடியும். புல்லுக்கு அதன் நாளை தெரியாது. ஆனால் அதை வளர்க்கிறவர் யார் என்று அதற்கு தெரியாமல் இருந்தாலும் மழை வந்தால் அது வளர்கிறது. அதேபோல் நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய நாளை அறிந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் நாளைய தினத்தை குறித்து பயப்பட வேண்டாம். இன்று மட்டும் ஆண்டவருடைய கையை பிடித்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன புல்லை கூட ஆண்டவர் கவனித்து கொள்கிறார் என்றால் உங்களை அவர் எப்படி கவனிக்காமல் இருப்பார்? மத்தேயு 6:30, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு நம்மிடம் சொல்கிறார். இந்த வார்த்தையை இன்று உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்னையும் கவனித்துக் கொள்கிறார். என்னுடைய கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என்னுடைய தேவையையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை புல்லை போல குறுகியதாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கையில் கொடுத்துவிட்டால் அது வீணான வாழ்க்கையாக இருக்காது. நாம் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை முடிவடைவதற்கு முன்பு ஒருவருக்கு அன்பாக இருக்கலாம், ஒருவரை மன்னிக்கலாம், ஒருவருடைய கண்ணீரை துடைக்கலாம், ஒருவருக்கு நம்பிக்கை கொடுக்கலாம், ஒருவரை ஆண்டவரிடம் அழைத்து கொண்டு வரலாம். அதுதான் இந்த சிறிய வாழ்க்கையின் அழகு. உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பசுமையான காலத்தை ஆண்டவர் கொண்டு வருவாராக. ஆமேன்.